வணக்கம். நல்லுணவு நம் உணவு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதே போல் இன்றைய நல்லுணவு அப்படிங்கிற பதிவில் ஒரு வாரமாக நான் விறகடுப்பில் தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு இயந்திரத்தனமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களால் மட்டும்தான் இப்படி சமைக்க முடியும் தோழி அப்படின்னு சொல்லி நமக்கு எப்போவும் கருத்து பரிமாறக்கூடிய திரு அனிதா மேல்கோயர் சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்கு கீழே சான் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு நபர் இவங்க என்ன 60 உள்ள கேமரா வச்சா பதிவு போடுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருந்தாங்க. எந்த கேமராவாக இருந்தாலும் விறகடுப்பில் சமைப்பது கடினம் தானே, அதனால அவங்க பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பதில் போட்டிருந்தேன். விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஜெர்மன் பேஸ் டிஷ்வாஷர் எதுக்கு இந்த முரண் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த விறகடுப்பில் சமைக்கக்கூடிய கறி பாத்திரம் 4 மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய தட்டுமுட்டு பொருட்கள் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது. என் வேலையை சுருக்காக முடிக்கிறதுக்கு நான் டிஷ்வாஷர் பயன்படுத்திக்கிறேன். மற்றபடி எனக்கு இந்த அடுப்பில் சமைக்கிறது பிடிக்கும், ஏன்னா இது நல்லது அப்படிங்கிறதுனால. நான் பார்த்து வளர்ந்தது இதைத்தான், அதனால் நான் இதில் சமைச்சு கொடுக்குறேன். என் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு 1000 வேலை இருக்குது, தோட்ட வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது. இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறது எனக்கு முதன்மையான வேலையாக நான் நினைக்கிறேன். இப்படி நான் பால் மாறாமல் செய்கிறதுனால என்னுடைய கணவரும் விருப்பப்பட்டு விறகு வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களும் கூட சேர்ந்து எனக்கு உதவி செய்கிறாங்க. கோத்தேரியில் இருக்கும் பொழுதே விறகடுப்பில் நான் சமைச்சது எல்லாருக்குமே தெரியும். கடலூருக்கு இடம் வாங்கி வீடு கட்டின கையோட இந்த விறகடுப்பு நான் போட்டேன். நானே இணையதளத்தில் யூடியூப்பில் பார்த்து கட்டினது இது. இந்த அடுப்பில் தணல் சரியாக பாத்திரத்தில் படாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டா நானும் என்ன காரணமாக இருக்கும்னு ஒவ்வொரு முறையும் இடிச்சிட்டு திரும்பவும் புதுசாக அதை சீரமைச்சு புனரமைச்சு செஞ்சு பார்த்தேன். சரி வரல. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் கூட இதுக்கு குமிழ் வச்சு பார்த்தா அப்பவும் சரி வரல. அப்புறம் இந்த குமிழை தட்டிட்டு கீழே வச்சிருந்த சந்துகள் இருந்தது, இந்த சாம்பல்லாம் கீழே தட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சந்து எல்லாமே அடைச்சதுக்கப்புறம் புகையும் இல்லாமல் தீயும் நல்லா பட்டு இந்த அடுப்பு நல்லா எரியறதுனால ஒரு வாரமாகவே இதில் மட்டும்தான் நான் சமையல் செய்கிறேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட எப்படி இந்த அடுப்பை எத்தனை முறை இடிச்சிட்டு பொறுமையாக கட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு இது மேலே தீராத விருப்பம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சானுங்கிற நபர் நீங்கள் உருட்டுறீங்க, ஓலா விடுறீங்க அப்படின்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுற மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறாங்க. இயந்திரங்களை எப்படி பயன்படுத்தணும், புகையில்லா விறகடுப்பை எப்படி பயன்படுத்தணும்னு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கையாளுற எனக்கு தெரியும். இதன் மூலமாக அந்த சானுங்கிற நபருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் எப்படி ஒரு சேர பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பதிவு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெக்னாலஜி அது மனுஷனுடைய வேலையை சுருக்கிறதுக்கு மட்டும்தான், சோம்பேறி ஆக்கிறதுக்கு இல்லை. அப்பப்போ எங்கள் அலுவலக வேலை, தோட்டத்து வேலை, தையல் வேலை, செடி யூடியூப்பில் விற்கிறதுன்னு 1000 வேலை இருக்குது. எவ்வளோ ஓடினாலும் ஒரு இடத்துல உட்காந்து தானே ஆகணும். அதுக்கு தான் அந்த சமையல்.